இந்த மண்புழுக்களை பார்த்து பயப்பட வேண்டாம். மண்ணின் ஆரோக்கியத்திற்கு மண்புழுக்களின் செயல்பாடுகள் மிகவும் முக்கியமானது. இந்த மண்புழுக்கள் மூலமாக இயற்கை உரத்தை தயாரித்து பெரியளவில் லாபம் ஈட்டி வருகிறார் அரியலூர் மாவட்டம் கொட்டியால் கிராமத்தை சேர்ந்த அழகுதீரன். எங்கள் ஊரை சுற்றி பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் விவசாயம் சார்ந்த ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு அது மாதிரி தோட்டமும் கிடச்சிது. அந்த தோட்டமும் இருந்ததுனால அதுக்கான ரா மெட்டீரியல் சோர்ஸ் எல்லாமே எனக்கு கிடச்சதுனால நான் அது சரி மண்புழு உரம் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன். இது எப்படி எனக்கு இந்த ஐடியா வந்ததுன்னா, ஆல்ரெடி எங்கள் அப்பா வந்து அவரும் விவசாயி தான். ஸோ அதனால் எங்கள் அப்பா வந்து நிறைய காய்கறி பயிரெலாம் பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மண்புழு உரம் தான் அவங்க பயிர்களுக்கு போடுவாங்க. போடும்போது நல்ல ஈல்டு கிடச்சிது. ஸோ அப்பா பண்ணும்போது நல்லா இருந்தது. நான் அதை அவங்ககிட்டேருந்தே கற்றுக்கிட்டேன். பெட்டை வந்து ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிக்கிட்டு அதில் வந்து நம்ம மாட்டு சாணத்தை ஃபஸ்ட்டு போடணும். அடுத்தது வைக்கோல் போடணும். வைக்கோல் வந்து இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து வெறும் மாட்டு சாணமே போட்டுக்கலாம். மேலே ஃபுல்லாக வந்து நல்லா மட்டம் பண்ணிவிட்டு வாழை சருகு இருக்குல்ல அதை போட்டு மூடிடுவோம் நாங்கள். ஏன்னா அது வந்து கொஞ்சம் அந்த டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணணும். 15 நாளைக்கு நல்லா தண்ணி விட்டு அந்த மாட்டு சாணம் வந்து நல்லா சாஃப்டாகி பண்ணு மாதிரி இருந்தால் தான் அதை சாப்பிடும். ஸோ அது ஒன்று. இன்னொன்று வந்து இருட்டு தான் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். வெளிச்சத்தை பார்த்தாலே அது உள்ளே போயிடும். ஸோ அதனால் மேலே வந்து நம்ம கவர் பண்ணால் தான் அந்த மண்புழு வந்து மேலே வரைக்கும் வந்து சாப்பிடும். மண்புழு வந்து 2 விதமாக இருக்குது. நாட்டு மண்புழு, ஆப்பிரிக்கன் வெரைட்டி. ஆக்சுவலாக நம்ம மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பிரிக்கன் வெரைட்டி தான் யூஸ் பண்ணுறோம். மண்ணில் வேணால் நாட்டு மண்புழு இருக்கலாம். அது நாட்டு மண்புழு மண்ணை தான் அதிகமாக சாப்பிடும். ஆப்பிரிக்கன் வெரைட்டி என்னென்னா மேலே தான் அதை சாப்பிடும். ஸோ அந்த மண்புழு தான் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு நமக்கு வந்து ஈல்டு நிறைய கொடுக்கும். ஃபாஸ்ட்டாக வேணும், மல்டிபிகேஷனும் அதிகமாக இருக்கணும். அப்படிங்கிறதுனால ஆப்பிரிக்கன் வெரைட்டி தான் இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மண்புழு வந்து நம்ம நிறையா வரணும் அப்படின்னா, நம்மளோட பெட்டில் வந்து நிறையா பெருக்கடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணோன்னா, அந்த மாட்டு சாணத்தையும் வெள்ளத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 4 இடத்துல அங்கங்கே வச்சிடணும். வச்சுட்டு 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம அது மாதிரி வச்சுட்டாலே அதில் உள்ளார இருக்கிற மண்புழு, பெரிய மண்புழு, தாய் மண்புழுலாம் வந்து அந்த மாட்டு சாணத்துக்குள்ளார அதோட குட்டி பொறிச்சிட்டு அதில் வந்து நிறைய மல்டிபிகேஷன் பண்ணி வச்சுருக்கோம். 45 நாள்லேருந்து 90 நாளைக்குள்ளே நமக்கு ஈல்டு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ஈல்டு வந்து மேலால் அதை எடுக்கணும். எடுத்துகிட்டு அதை சலிப்போம் நாங்கள். ஏன் சலிக்கிறோன்னா அதில் சின்ன கல், குச்சி ஏதாவது இருக்கும். அது மாதிரி அதை வந்து சலிச்சுட்டு அதுக்கப்புறமா 50 கிலோ பேக்கு, 25 கேஜி, அது மாதிரி 10 கிலோ அது மாதிரி நாங்கள் வந்து பேக் பண்ணிவிடுவோம். பேக் பண்ணி வெயிட் வச்சு நாங்கள் பார்சல் ஆஃபீஸுக்கு ஆர்டர் வந்தோடனே பார்சல் ஆஃபீஸுக்கு அனுப்பிட்டு அங்கேருந்து அவங்க பிளேஸுக்கு நாங்கள் அனுப்பிவிடுவோம். இந்த மண்புழுக்களை கையாளுவதில் சிறிதளவும் தயக்கம் காட்டாத அழகுதீரன் அவற்றை வைத்து எவ்வாறு இயற்கை உரம் தயாரிக்க வேண்டும் என்பது குறித்து அங்கு விவசாயம் செய்யும் பலருக்கு, குறிப்பாக பெண்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவர்கள் தயாரித்த இயற்கை உரத்தை தங்கள் விவசாய நிலங்களில் பயன்படுத்தவும் அவர் ஊக்குவித்தார். இதன் மூலமாக அங்குள்ள பல விவசாயிகளின் வாழ்க்கை மேம்பட்டுள்ளது. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அழகுதீரன் இந்த உரம் தயாரிக்கலாம், உங்கள்கிட்ட இடம் இருக்குது, நீங்கள் நல்லா வசதி இருக்கும்பொழுது நீங்கள் செய்து பயன்படுத்துங்க, நாங்கள் அந்த ஆர்டர் வர்றப்போ உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் வாங்கி விற்றுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. செயற்கை உரம் முன்னாடி போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் இப்போ அதில் இருந்து இப்போ இயற்கை உரம் போட ஆரம்பிச்சிட்டோம். இதில் தான் எல்லாம் டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பிடவும் நல்லா இருக்குது, நல்லாவும் விழுது இறங்கி நல்லாவும் விளைச்சல் கொடுக்குது. எனக்கு வர்ற ஆர்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து டெரஸ் கார்டன், மாடி தோட்டம் வச்சுருக்கவங்க தான் அதிகமாக எனக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. நெல் வயல் வச்சுருக்கவங்க வாங்குவாங்க. அதுக்கப்புறமா எனக்கு என்னென்ன ஊர்லேருந்து ஆர்டர் வருதுன்னா மேக்ஸிமம் சென்னை, பெங்களூர் தான் ரொம்ப அதிகமாக ஆர்டர் வருது. அதுக்கப்புறமா தமிழ்நாடு ஃபுல்லாகவே எல்லா ஊருக்கும் அனுப்பிட்டுருக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு இதுக்கு முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சேல்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாச்சு. 50 கிலோ பை வந்து நான் வந்து ஒரு 600 ரூபா ரேட்டுக்கு சேல் பண்ணிகிட்ருக்கேன். 25 கிலோ வந்து 300 ரூபான்னு சேல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பிஸ்னஸ் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. என்னென்னா வந்து ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து நான் வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு இது சக்ஸஸ் ஆகும், கண்டிப்பாக எல்லோரும் இது வாங்குவாங்க அப்படின்னு யோசித்தேன். அதே மாதிரி நிறைய பேர் வாங்கிட்டாங்க. ஆனால் இன்னும் எங்கள் கிராமமோ பக்கத்தில் இருக்க கிராமம் மட்டும் தான் இன்னும் கொஞ்சம் வாங்கலை. அவங்களும் கண்டிப்பாக வருவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. இயற்கையாக தயாரிக்கப்பட்டு சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத இந்த மண்புழு உரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.